வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 2500 இயர்ஸ் ஓல்டு ஒரு சிட்டியை பற்றி தான். வாங்க போகலாம். தமிழ்நாட்டில் 2500 வருட பழமையான ஒரு மாநகரமாக யாராலையும் நம்ப முடியாது. ஆமாம், இன்றைக்கும் ஒரு நாள் மக்கள் தொகை வற்றாமலும் மாநகரத்திற்கு தினசரி வந்து போகிற மக்கள் தொகை மட்டும் 2 லட்சம் அப்படின்னு கணக்கில் அடங்கின மதுரை மாநகரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மதுரை மாநகரம் 4 வட்டம் 379 கிராமங்கள், அதில் வசிக்கும் 5.5 லட்சம் மக்கள் என தங்களின் அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய அனைவரும் மதுரை மாநகரையை சார்ந்துள்ளனர். 2500 ஆண்டுகள் ஆகியும் இன்றும் தினமும் ஒரு கடவுளுக்கு திருவிழா. வீட்டில் சுபகாரியம் மட்டுமல்லாது இறுதி சடங்கு என்றாலும் 1 விட்ட 2 விட்ட என்ற மதுரை மாநகரின் பல இடங்களிலிருந்து ஒன்று கூடி தெரியாத சொந்தங்களை உறவு கண்டு கொண்டு ஒரு கூட்டம் கூடும் மக்கள் இன்னும் இங்கு வசித்து வருகின்றனர் என்பதே ஆச்சரியம். இவ்வாறு பல சுவாரஸ்யங்களை தன்னுள் கொண்டுள்ள மதுரை ஒரு காலத்தில் கடம்பவனம் என்ற மிகப்பெரிய காட்டுப்பகுதியாக இருந்தது என்பது நம்முள் எத்தனை பேருக்கு தெரியும்? முன்னொரு நாளில் தனஞ்சயன் என்ற வணிகன் அந்த கடம்பவனம் என்ற காட்டுப்பகுதியை இரவில் தனியே கடந்து சென்றபோது அங்கிருந்த கடம்ப மரத்தின் கீழ் இருந்த சிவபெருமானை தேவேந்திரன் தன் தேவர்கள் கூட்டத்துடன் வந்து வணங்கி சென்றதைக் கண்டு குலசேகர பாண்டியனிடம் விரைந்தான். குலசேகர பாண்டியன் உடனடியாக தனது பரிவாரங்களை அனுப்பி காட்டை திருத்தி சுயம்பு லிங்கத்தை மையமாக்கி கற்கோவிலை உருவாக்கினான். உடனே அங்கு தோன்றிய சிவபெருமான் தனது சடாமுடியால் அமுதத்துளி சிந்தியருள அதனால் தோன்றியதே மதுரை மாநகரம் என்ற அற்புத பின்னணியை கூறுகிறது வரலாறு. மதுரை என்பதற்கு மதுரம் என்ற பெயர் வந்து இனிமை என்று பெயர் கொள்கிறது. மேலும் பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் 64 திருவிளையாடலை இங்கு நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாது கிறித்துவ மற்றும் முஸ்லிம் மக்களின் வழிகள் தொடர கடவுள்களின் கோட்டையாகவே விளங்குகிறது மதுரை மாநகர். மதுரை என்ற தலைப்பில் பேசத் தொடங்கினாலே யாரும் மீனாட்சி தாயை மறப்பதே இல்லை. ஆம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படும் மீனாட்சி அம்மன் கோவில் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மேலும் மீனாட்சி அம்மன் கோவிலின் திட்டமானது இந்திய, பர்மா மற்றும் இலங்கையில் உள்ள பயணிகளுக்கான கையேடு என்றும் கூறப்படுகிறது. இக்கோவிலுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் இக்கோவிலின் பிரம்மாண்டம். 6 கோபுரம், 4 மண்டபம், 30,000 சிற்பங்கள் என 14 ஏக்கர் பரப்பளவில் மிக உயர்ந்த சுவர்களால் சூழப்பட்டுள்ளது இக்கோவில். மேலும் இவை பல படையெடுப்புகளுக்கு பதிலளிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாது பாண்டிய மன்னன், சோழன், நாயக்கன், வடநாட்டு படையெடுப்பு என பல படையெடுப்புகளுக்கு ஆட்கொள்ளப்பட்டு பல வழி மக்களும் ஒன்று கூடி வாழும் மாநகரமாக விளங்குகிறது மதுரை மாநகர். ஜல்லிக்கட்டு, சித்திரை திருவிழா, தெப்பத் திருவிழா, அழகர் ஆற்றில் இறங்குதல் என திருவிழாவிற்கு பெயர் போன ஊராகவே மதுரை மாநகரம் காணப்பட்டு வருகிறது. இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட மதுரை கடைசியாக நாயக்க மன்னர்களால் ஆளப்பட்டு பின்பு ஆங்கிலேய ஆட்சிக்கு பிறகு அரசாங்கத்தால் இயங்கி வருகிறது. மதுரையில் பிறந்தாலே புண்ணியம் என்று கூறும் முன்னோரின் வாக்குக்கேற்ப இங்கு வாழ்ந்தவருக்கும் வாழ்கின்றவர்களுக்கும் மட்டுமே தெரியும் மண்ணின் அருமை. இன்றும் கீழடியில் எம் மக்களின் வரலாற்றை மண்ணுக்குள் தேடிக்கொண்டிருக்கும் அயல் நாட்டவனுக்கும் வெளி மாநிலத்தவருக்கும் புரியும் எம் மண்ணின் பெருமை. மேலும் ஒரு நல்ல செய்தியுடன் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.